புரட்சி பாவலன் என்ன சொல்றான்? தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள். ஏன்? தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள். எதிரியை கூட மன்னி, துரோகியை ஒருபோதும் மன்னிக்கதில்லை. 30 ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய். 35 ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில், போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக ஏற்றிருக்கிறேன். யார் சிறந்தவன்? களத்தில் மோதிப்பார். களத்தில் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற நீங்கள் எப்படிப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், எப்படிப்பட்ட இனத்தின் மக்கள், எப்படிப்பட்ட தலைவனை பெற்ற மக்கள். பதவிக்காக பணியாத நிலையும், வசதிக்காக வளையாத முதுகும், தேசத்திற்காக குடும்பத்தையே பாசத்தையே துறக்கிற, குடும்ப பாசத்தையே துறக்கிற மனமும், மண்ணிற்காக மரணிக்கிற குணமும் எவனுக்கு உண்டோ அவனே புரட்சியாளன் என்கிறார். அப்படி பதவிக்காக பணியவில்லை, வசதிக்காக எவனிடத்திலும் வளையவில்லை, தேசத்திற்காக பெற்ற தாய் தந்தர் உடன் பிறந்தார்களை பாசத்தை துறந்தவன், மண்ணுக்காக மரணிக்க துணிந்தவன் தமிழரின வரலாற்றில் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான். அவனுக்கு முன்னத்தியர் யார்? யார்? தீரன் சின்னமலைக்கு தெரியாதா? தீரா நீயே ஆண்டுக்க கப்பத்தை கட்டு என்றவது யார்? நாட்டை யாரால உரிமை தருவது? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆள இங்கு ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? வெள்ளை இனந்து ஆள வேண்டுமா என்று வெகுண்டெழுந்து முழங்கி மரண கயிற்றை முத்தமிட்டு மாண்டான் என்றால் நாம் உணர்வு, இதிலிருந்து உணர்வது எது? அந்த மரணம் நமக்கு உணர்த்துவது எதை? அதைத்தான் அவன் சொல், சரணடைந்தால் வாழலாம். மானத்தை இழந்து மானத்தமிழன் வாழ்வதற்கு மரணிக்கலாம் என்கிற அந்த உணர்வில் தன் உயிரை தூக்கு கயிற்றில் விட்டான். அந்த உணர்வை அவன் பெற்றான். நம் பாட்டன் மருதுபாண்டியர்கள் ஊமத்துறையை ஒப்படைத்து விடு, நீ நாட்டை நீ ஆள், உன்னை தொந்தரவு பண்ணவில்லை என்று சொல்ல போது வார்த்தை கொடுத்து விட்டேன். ஊமத்துறையை நான் பாதுகாப்பதாக வார்த்தை கொடுத்து விட்டேன் என்று சின்னமவர்து அவர்கள் சொன்னதால் போர். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக தூக்கில தொங்கியவர்கள் நமது மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள். அது செஞ்சிருக்க முடியாதா? துரோகத்தை செய்யல. இன்னைக்கு அப்படியா? அப்படியா? இறைமகன் இயேசு ஒரே ஒரு யூதாஸ், ஒரே ஒரு துரோகி. எங்கள் உயிர் தலைவன் 100க்கு மேற்பட்ட துரோகி. அவன் பிள்ளை உங்கள் மகன் சீமான் 1000 துரோகிகள், தியானந்தரம் துரோகி. அவரே எனக்கு கற்பிக்கிறார், தம்பி எதிரி எப்பவும் தூர இருப்பான், துரோகி எப்பவும் அருகிலேயே இருப்பான். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்பவும் நம் பலத்தை குறிவைப்பான், துரோகி எப்பவும் நம் பலவீனத்தை குறிவைப்பான். அதனால் என்ன செய்? எதிரியை கூட மன்னி, துரோகியை ஒருபோதும் மன்னிக்கதில்லை. அவர் மொழியிலே எதிரியை சுட்டுவை, துரோகியை சுட்டுவை, எதிரியை விட்டு வைங்கிறது. இப்படிப்பட்ட நம் பாட்டங்களுக்கு தெரியாதா? மருதுபாண்டியருக்கு தெரியாதா? கடைசி பிறகு என்னரும் தாயே, என் தமிழ் மண்ணே, என் தாய் நிலமே, என்னை மன்னித்துக் கொள் என்கிறது பெரிய மருது. வீரமிக்க மறவர் கூட்டம் எழுந்து வரும், உன்னை போராடி விடுதலை செய்யும் என்கிறது. கடைசியா சொன்ன வார்த்தை தான், என் தலையை வெட்டி காளையார்கள் கோயிலுக்கு முன்னாடி வைடாங்கிறப்பல. அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சு வாழ்ந்திருக்கலாம். இதெல்லாம் என்ன கற்பிக்குது தலைவனுக்கு? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாகலாம்டா. இத வேற வடிவத்தில் சேகுவார சொல்றான்.
ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிற எப்படிப்பட்ட பரம்பரை நீ வந்திருக்கான்னு பாத்துக்க. எப்படிப்பட்ட பரம்பரை நீ உலக வரலாற்றுல இந்திய துணைக்கண்ட வரலாற்றுல நிலப்பரப்புல ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றுக்கான். எத்தனையோ ஜான்சி ராணி லட்சுமிபாய் எல்லாம் சொல்லுவான். நம்ம பாட்டி பிறந்து இருந்து 85 வருஷம் கழிச்சுதான் அவ பிறக்கவே செய்யறா, அந்த மணிக்கர்ணைங்கிற பெண்ணை. ஆனால் வரலாற்றில் நம்மை சிறுமைப்படுத்துவான். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று நம் பாட்டி எழுதுவான். ஆனா நியாயமா அவளைத்தான் வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஏன் நீ வரலாற்றில் மறைக்கப்பட்டுட்ட? 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்பனை செஞ்சுவாரு. கணவன் இறந்து போனால் கைம்பெண் விதவை புடவை கட்டிக்கிட்டு நகை நட்டை கழட்டிட்டு பூ போட்டு அழிச்சிட்டு மூலையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும். ஆனால் கணவன் இறந்த பிறகு எந்த நிலத்தை இழந்தனோ அந்த நிலத்தை மறுபடியும் மீட்டு நான் முடிசூடுவேன் என்று உயிரற்ற தன் கணவனின் உடலின் மீது சத்தியம் செய்து கை குழந்தை தூக்கி பிள்ளையை தூக்கிட்டு போறான். தன் ஒரே மகள் வெள்ளச்சியை தூக்கிட்டு போறான். போய் மறுபடி படையை கட்டி திருப்பி வந்து அடிச்சு மீட்டு இழந்த நிலத்தை மீட்டு மறுபடியும் அரியணையில் உட்கார்ந்த ஒருத்தி உண்டென்றால் உலக வரலாற்றிலே நம் பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். இந்திய துணை கண்டத்திலே நம் பாட்டன் முன்னவன் எல்லாம் தோத்துருக்கான். எல்லாரும் தோத்துருக்கான். பாட்டன் மருதுபண்டி இறந்திருக்காரு, அழகு முத்துக்கொன்னு இறந்திருக்கான், பூழி முத்துக்கு இறந்திருக்கான், நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை இறந்திருக்கான், எல்லாரும் இறந்திருக்கான். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் மறுபடியும் போரிட்டு வென்று வெற்றியை நிறுவி மறுபடியும் அரியணையில் ஏறி உட்கார்ந்திருக்கான். அவளை போற்றல நீ. இதனால என்ன ஆயிருது? ஒரு நிமிர்வு இல்ல, நான் யாருங்கிறது தெரியல. ஆனா நீ பெருமைப்படணும். நம் பாட்டன் நம் தாத்தன் சொல்றான். என்ன சொல்றான் நம் தாத்தன்? புரட்சி பாவலன் என்ன சொல்றான்? தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள். ஏன்? தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள். நீ ஏன் பெருமைக்குரியவன்? மொத்த உன் இனத்தின் பெருமை, வீரம், வரலாறு, அறிவு எல்லாவற்றையும் சேர்த்து ஒத்த உருவமாக பிறந்த ஒரு மாபெரும் மகத்தான தலைவனை நீ தலைவனா பெற்றிருக்கிறாய். நான் தலைவனாக பெற்றிருக்கிறேன். இங்க பேசிய என் தம்பி துறை கூட எத்தனையோ இயக்கங்கள், விடுதலை போராட்ட இயக்கங்கள், என் தம்பி களஞ்சியம் எல்லாரும் குறிப்பிட்டார்கள். எங்கள் தலைவனை போல ஒழுக்கமும் நேர்மையும் அறம் சார்ந்த தலைவன் உலக வரலாற்றிலே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் கிடைத்தும் இந்த இனம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதான் வரலாற்றில் நிகழ்ந்த பெருந்துயரம், கொடுமை. உலகிலே மிக இழிவானது வறுமை. வறுமையின் குழந்தை அறியாமை. வறுமை அறியாமையின் பிள்ளை மறதி. இவை மூன்றுக்கும் பிறக்கிற பிள்ளை அடிமை. இந்த வறுமை, அறியாமை, அடிமை, இந்த மூன்று மையும் மிகப்பெரிய கொடுமை. இந்த கொடுமையை ஒழிக்க போராடிய புரட்சியாளன் தான் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் நமக்கு தம்பி துறை கூட சொன்னா, தலைவர் கோடி கோடியா கொடுத்தார், காசு தரல, கனவு. அவன் தந்தது கனவு. அடிமை தேசிய இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு. அவன் நமக்கு லட்சங்களை தரவில்லை, உயர்ந்த லட்சியத்தை தந்தான். தமிழ் பேரினத்தின் விடுதலை என்கிற லட்சியத்தை தந்தான். அப்படிப்பட்ட தலைவனை நீ பெற்றிருக்கிறாய், நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு இருக்கிற திமிர் என்ன? உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன். 30 ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய். 35 ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில், போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக ஏற்றிருக்கிறேன். யார் சிறந்தவன்? களத்தில் மோதிப்பார். களத்தில் கோமாளி தலைவனா, என் உயிர் தலைவன். போராளி எங்களுக்கு தலைவனா? இது ரெண்டு தான். நீ யாரை ஏற்கிறாய்?
யாரை ஏற்கிறாய்? 30 ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவரையா? 35 ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நின்றவனையா? யார் யார்? மகிழ்க்க கோமாளியா? மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா? யார் பக்கம் நிற்கப் போகிறாய்? நான் உனக்கு தலைவன் அல்ல, அந்த தலைவனின் தம்பி, அவன் மகன். நான் உனக்கு முன்பு நிற்கிறேன். ஏன்? இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன். அவ்வளவுதான். நான் என் இனத்தின் விடுதலைக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக நிற்கப் போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன், முதன்மை தளபதி, ஒரு பயிற்சியாளர். அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன். என்னரும் தம்பி தங்கைகளே, இந்த கொடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே. இல்லை, நம் பரம்பரை கொடியடா. நம் பாட்டன் கைகாலனும் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா. தலைவரே பேசியிருக்கிறார், வச்சிருக்க படத்துல பார். என்னிடத்தில் சொன்னது, பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம், மீனை சேரனின் வில்லம்பை ஏந்தி இருக்கலாம், ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன்? அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினான். அந்த கொடியை நமக்கான கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன். ஒரு திருத்தம், அது எதிரிக்கு உடம்பை காட்டிக்கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது. நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய வைத்தேன். அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார். என்னிடத்தில் சொன்னது, தம்பி, உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும், அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நிலத்தில் இறக்கினோம் என்று எண்ணினான். இந்த நிலத்தில் அவன் மகன் தூக்கினேன் என்று தூக்கினேன். இதனால் இது கட்சி கொடி அல்ல, உன் பரம்பரை கொடி. அந்த திமிரோடு தூக்கி பிடி. நம்ம கொடியடா. இது வண்ணம் இல்லடா, அதுல இருக்கிறது வண்ணம் இல்லை. போருக்கு செல்லுகிற மரபினன் மஞ்சள் அழை கட்டி, மஞ்சள் இட்டு, குங்குமம் இட்டு போருக்கு செல்லுகிற மரபினன். அதனால் மஞ்சள். போர்க்களத்திலே ரத்தம் சிந்தி மண்ணை, மக்களை, மானத்தை காத்த மரபினன். அதனால் சிவப்பு. சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள். காந்தல் மலர் நாளைக்கு மாவீரர் தினத்துக்கு காலிலே தூவுமே, கல்லறைகளில் தூவுமே காந்தல் மலர். அதன் வண்ணத்தை பார், மஞ்சள் சிவப்பில் இருக்கும். அதுதான் நம்ம எண்ணம். அதைத்தான் கொடியாக தலைவர் வடிவமைத்தார். அவன் மகன் நான் அதையே தூக்கி பிடிக்கிறேன். அது என்ன கோடு கோடா இருக்கு, அதுல தோட்டா இருந்தது, துப்பாக்கி தோட்டா இருந்தது. அது ஆயுதம் ஏந்திய புரட்சி களம், இது அறிவாயுதம் ஏந்திய அரசியல் களம். அப்ப என்ன கோடு? 26 கோடு. என் தலைவனின் பிறந்த நாள் 27 கோடு. நாளை மாவீரர் தின நாளை குறிக்கிற 27 கோடு சின்ன கோடு. கருப்பு வட்டம் ஏன்? என் இனத்தை மூடி இருக்கிற இருள், அடிமை இருள், அறியாமை இருள். அதை கிழித்து இளங்காலை கதிரொலியாய் எழு தமிழா எழு. உன் இனத்தின் விடுதலைக்காக வெறி கொண்ட புலியாய் பாய், நாம் தமிழர். இதான் கொடி. இனிமையாவது கொடியை பிடிக்கும் போது திமிரோட பிடிடா. குறுக்கவனால வந்தா திருப்பி அடிடா. அவன் தாண்டா. இவ்வளவு வரலாறு சொன்ன பிறகு நீ ஐயா சாமி போட. நமக்கு கற்பித்தது ஒன்றுதான், மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற. எப்படியும் சாக போகிறாய். 20, 60, 80, 90, பசியில, வறுமையில, ஏழ்மையில, விபத்துல, சாராயம் குடிச்சு எப்படியும் சாக போகிறாய். எப்படியும் சாக போகிற உயிருக்கு ஏனடா பயப்படுகிற? நீ உயிரோடு இருக்கிற வரை சாவு வராது. சாவு வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன். எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? எதற்கு? மரணத்திற்கு அஞ்சாதவனே மாவீரனாகிறான்.
இதாண்டா வரலாறு. இதானே எத்தனை மன்னர்கள் ஆண்டான். ஏண்டா தீரன் சின்னமலை, மருதுபாண்டி, வேலு நாச்சியார், புலித்தேவன், அழகுமுத்துக்கு இதே பேச்சுக்க ஏண்டா பேசுறோம்? பயப்படலடா, போடுற தூக்கல போடுற போடுற போட்ட. அதனாலதான் அதான்டா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். அதானே அவன் தத்துவத்தை நமக்கு கற்பிக்கல, வாழ்ந்து காட்டி விட்டான். எல்லாமுமாவே நமக்கு நிகழ்காலத்தில் நிற்கிற ஒருவன் நம் தலைவன். அவன் தத்துவத்தை போதிக்கல, தத்துவமாகவே தமிழ் பேரின பிள்ளைகளுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் ஒரு கனவு சொல்றார், எனக்கு ஒரு கனவு இருக்குது. என்ன கனவு? என் தேசத்தில் ஒரு புத்துலக சிற்பிகள் போல என் பிள்ளைகள் வரணுங்கிறவள. சிற்பிகள் போல ஆற்றல் மிக்கவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, போர்க்கலையில் வல்லுநர்களாக, பாருங்க, நேர்மை, கண்ணியம் இதெல்லாம் கொண்ட ஒழுக்கமுள்ளவர்களாக என் பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும்ங்கிறவள. அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் என் இனத்தில், என் தேசத்தில் நிறைய உருவாகி வர வேண்டும். அவர்கள்தான் எதிர்காலத்தில் என் நாட்டை நிர்வகிக்கிற தலைவர்களாக வர வேண்டும் என்கிறார். அந்த தலைவனின் அவர் சொல்றார், இது அதீத ஆசைதான், அளவுக்கு மீறி ஆசைதான், ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு, ஒரு நாள் இது நிறைவேறும் என்று சொல்கிறார். அதை நிறைவேற்றத்தான் அவன் மகன் இந்த நிலத்தில், இந்த களத்தில் 15 ஆண்டுகளாக என் அளவுக்கு தோற்றவன் உலக வரலாற்றிலே கிடையாது. 4 லட்சம் ஓட்டை வாங்கிய ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் இருந்ததே கிடையாது. தோற்குது வளருது, தோற்குது வளருது, தோற்குது வளருது. 36,50,000 வாக்கை பெற்று தனித்து தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அவன் எனக்கு ஊட்டிய உறுதி. எதற்காக தீரன் சின்னமலையை போட்டு அதே ஒரே ரத்தம் அதே வீரம், மருதுபாண்டியை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம், பூலித்தேவனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம், அழகுமுத்துக்கோனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம். ஏன் ஒரே ரத்தம் அதே வீரம்? என்ன ரத்தம்? அடிமை வாழ்விடும் உரிமை சாவு மேலானது, உயிரினும் மேலானது எங்கள் உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமை இழக்க முடியாது. இதுதான்டா ஒரே ரத்தம்டா, அதே வீரம்டா. வேறவனா இருந்தா என்ன பண்ணுவான்? எத்தனை சீட்டு பேரம், எத்தனை நோட்டு பேரம் போயிருப்பான். ஏன் போல பிரபாகரன் மகன் புலிக்கொடி, புலிக்கொடி தனித்து பறக்கணும்டா. டே, புகழ்ச்சியில் வளரவனுக்கு தாண்டா துணை தேவைப்படும், முயற்சியில் வளரவனுக்கு நம்பிக்கை தாண்டா தேவைப்படுது. நீ வலிமையானவனாக ஆக வேண்டுமா? தனித்து நின்று போராடுங்கிறான். எனக்கு இருக்கிற திமிரு அந்த பிதிர்க்கு 5 முறை தேர்தலை தோற்ற மாதிரி என்னை பார்த்து தெரியுதா? மறுபடியும் தேர்தலை தனிச்சு நிக்க போறேங்கிற ஆள் மாதிரி தெரியுதா? காசு இல்ல, அதான் இல்லையா? டிவி காட்டாது, அதுவும் தெரியுமே. அப்ப எப்படி? ஏன்? தலைவனின் படையிலே நெஞ்சு கவசம், தலை கவசம், காலுக்கு பூட்ஸ், AK-47, AK-74 இதெல்லாம் கொடுத்தா தான் போவேன்லாம் கிடையாது. ஒரு லுங்கிய, ஒரு பனிய, செருப்பு, ரப்பர் செருப்பு, துப்பாக்கி 6-10 தோட்டா எண்ணி கொடுப்பாப்ல. அதை எடுத்துக்கிட்டு போய் சண்டை. என்ன சண்டை? போடுறா, இருக்கிறத வச்சு போடுற. என் வீட்டுல விளக்க மாதிரி கட்ட கம்பு, வேல் கம்பு, அருவா இருக்குன்னா அதான்டா ஆயுதம், எடுத்து போயிடணும்டா. ஒரே முழக்கம் தான்டா, வேல் வேல் வெற்றி வேல், ஆடுறா, அவ்வளவுதான்டா. சாகுறதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா சரணடைஞ்சு சாகுறது? சண்டையிட்டு சாவும், சண்டையிட்டு சாவம்டா. அதானே எத்தனை முறை கற்பிக்கிறார்? போராடினாலும் சாவோம், போராடாவிட்டாலும் சாவோம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ வாய்ப்பு இருக்கு, போராடிட்டு சாவன்ற.
நீ உன் மனஜாதியை சொல்லு, நம்மளை பார்த்து இவங்க எல்லாம் பயப்பில்லைன்னு. பல 100 வாடகை வாய்கள் வாங்கி வச்சு தினம் என்னை திட்டிட்டு இருக்கான்னு என்ன தான்? பயப்படுறான். நீங்க செய்ய வேண்டியது, என் உடன் பிறந்தார்கள், உயிர்க்கினியவர்கள், நீங்க செய்ய வேண்டியது அண்ணன் என்ன நோக்கத்தை கொண்டு நிக்கிறேங்கிறத நீங்க உள்வாங்கி கொண்டு ஒற்றுமையா களத்துல நிக்கணும். அது மட்டும்தான். நீங்கள் இந்தியம் திராவிடம் எப்படி நம்மளை வீழ்த்திச்சு? நம்மளை சாதி மத உணர்ச்சிகளை தூண்டி பிளந்து பிரிச்சு வீழ்த்திச்சு. நான் திரும்ப சொல்றேன் பாரு, கன்னியாகுமரி ஒரு பெரிய மாவட்டம், அதுல பெருத்த சாதி எதுனா நாடார் தான் இருப்பான். அவனை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. சாதியா ஒன்னாயிருவானோ, விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் பிரிச்சு பிளந்து அடிச்சுட்டான். அங்க தமிழர் அதெல்லாம் எடுபடாது. திராவிட அதெல்லாம் எடுபடாது. எல்லாம் மோடியோட சின்னத்தம்மையும் பெரியத்தம்மையும் சோனியா காந்தி அத்தம்மையும் மாமம்மையும் தான். ஒன்னும் எடுபடாது. அவனுக்கு ஒரே தலைவன். பிரபாகரனா ராகுல் காந்தியா, ராஜீவ்னா ராகுல், பிரபாகரனா மோடினா மோடிஜி. இதான்டா அவன். இதான் ஒரு 1/2 கிலோமீட்டர் வாடா தூத்துக்குடி திருநெல்வேலியில ஒரே மதம்டா, பெரிய மதம்டா, எல்லாம் இந்துவை ஏற்றுக்காண்டா திருநெல்வேலியில. இதே எப்படிடா பிரிக்கிறது? நீ தேவேந்திரர், நீ தேவர், நீ நாடார், நீ கோனார், நீ உடையார், நீ பிள்ளை, பிச்சு போட்டுருவான்டா. அப்ப என்ன? எப்படியும் பிரிப்பான்டா. இது என்னது? இந்தியம். இது என்னது? திராவிடம். சாதி மதங்களாக உன்னை பிளந்து பிரிக்குமடா. அதான்டா இந்தியமும் திராவிடமும். மொழி இன உணர்வு உனக்கு வரக்கூடாது என்று கவனமா பாப்பான்டா. இந்த வரா என் உடன் பிறந்தவனே, என்னரும் தங்கைகளே, தம்பிகளே, 4 போதைடா, 4 போதை. முதல் போதை எது? சாதி. சொன்ன உடனே ஏறும்டா சாதி, டக்குனு ஏறும். அது குடிக்க வேணாம், தொட்டு நாக்கில் வைக்க வேணாம், ஏறிடும். மதம் சொன்னவனே ஏறிடும். மேதை சொல்றான்டா மார்க்ஸ், மதம் ஒரு அபின், சொன்னவனே ஏறிடும்டா. அது இதயமற்றவர்களின் இதயம்னு சாடுறான்டா மதம். பெரிய போதை. இந்த சாராயம் இருக்குல்லடா வாய் வெளியே, அது குடிச்சு படுத்தா எந்திரிச்சிருடா, மயக்கம் தெளிஞ்சிடும். திடப்போதற்கடா கஞ்சாவின் கொக்கைன் குக்கைன்லாம் இருக்கடா, மெத்தப்பட்டமீன் இதெல்லாம் போடுறாங்களா, அதெல்லாம் போட்டின்னு வச்சுக்கடா, படுத்து எந்திரிச்சா கொஞ்சம் தெளியும்டா. ஆனா இந்த சாதி மத போதை செத்தாலும் தெரியாதுடா. ஏன்? நீ புதைச்ச புதகுலிலையும் ஆறுமுகன் நாடார், சுப்பிரமணியன் செட்டியார் எழுதி வைப்பான் பண்ணப்பாரு. செத்தாலும் தனி சாதி, தனி சுடுகாடு, புதைக்கிற இடத்து கூட பாகுபாடு. அப்ப எவ்வளவு பெரிய போதை வர்ற, எவ்வளவு பெரிய போதை வரு. 2 பெரிய போதையை தாண்டினியா, திராவிட என்ன பண்றான்? சாராயத்தை ஊற போடுறான். உனக்கு உடல் திறனற்றுது, சிந்திக்கிற ஆற்றல் அற்றுது, மயக்கத்துல இருக்கும் போது எது போதிச்சாலும் ஏறாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். 100 குற்றங்கள் 99 விழுக்காடு போதையில தான் நடக்குது. இல்லைன்னா பெற்ற தாய் குடிக்க காசு தரலன்னு கொலை பண்ணுவானாடா. பால் ஊட்டின தாய்க்கு மது ஊட்ட காசு தரலன்னு கொல்றான்டா சமூகம். அது 3வது போதை. அடுத்த போதை எது? திரை கவர்ச்சி, திரை போதை. இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான், திரை வழிபாட்டை போற்றினான், கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான், கதாநாயக வழிபாட்டை போற்றினான், மேன்மையானது என்று காட்டினான். நிலைமை என்ன? நடிகன் நாளாட துடிக்கிறான். இவன் எப்படி கட்டமைச்சான்? கல்லூரி விழாவா, இயக்குனரை கூப்பிடு, திரைப்பட நடிகை கூப்பிடு. நீ அலைபேசியில மீம்ஸ் பாடுறா, அம்மாவும் மகளும் ஆடுவாங்க, புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க, பிள்ளையும் தாயும் ஆடுவாங்க, இல்ல ஒரு குழுவா பெண்கள்லாம் பாட்டுக்கு. இதை தவிர வேற ஏதாவது மீம்ஸ் வருதாடா? மரக்கண்டு நட்டேன், ரத்தம் கொடுத்தேன், ஆபத்துல இருந்தவனுக்கு உதவுனேன், அப்படி ஏதாவது காட்சி வராது. இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் இயக்குனரை கூப்பிட்டு பேச விடுது. அப்ப என்ன? இதுதான் உச்சம் போல இருக்கு. அப்ப கடவுள் வழிபாடு விட கதாநாயக வழிபாடு மேன்மையானதா போயிருது. அதனால என்ன ஆயிருது? களத்திலே உயிரை உருக்கி சைனைடு குப்பியாக மரணத்தை கழுத்துக்கு கீழே தொங்கவிட்ட மகத்தான தலைவன் இந்த கவர்ச்சி, இந்த 4 போதைக்குள் மறக்கடிக்கப்படுறான்டா.
உன் முன்னவர்கள் செய்த ஈகம் மறக்கடிக்கப்படுது. ஆக பெரும் வளமை கொண்ட பெருமை கொண்ட உன் மொழி சிதைத்து அழிக்கப்படுது. மயக்கத்தில் இருக்கிறாய். நீ உன் வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டாய், உன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டாய், கடைசியாக உன் மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டாய், இப்போது உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாய். சோம்பி இருக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க, உழைக்கிற திறனை இழந்துட்ட. இப்ப உழைப்பின் தேவை அப்படியே இருக்கு. வட இந்தியன் வந்து ஏறான், ஆரிய படை நடக்குது. ஆரிய படை கடந்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன், மறுபடியும் ஆரிய போர் திருப்பி வருது. இந்திய திணித்தோம், எதிர்த்தாய், இந்திக்காரனை திணிக்கிறோம். என்ன செய்வைய? நீ வெளியில நிக்கிற, அவன் இந்த வேலைக்கு தேவைப்படுது, இறங்கிட்டான். கூலியாக வந்தவன் முதலாளியா மாறுவான். நிலத்தில் உழைப்பை செலுத்துவனுக்கே நிலம் சொந்தமாகும். நீ நிலமற்ற கூலியாவாய், அடிமையாவாய். உன் அன்னை இழைத்து விட்டு அடித்து விரட்டப்படுவாய். வரலாறு இதோ இதோ ஈழத்தாயகத்திலே உன் இன சொந்தங்களுக்கு நடந்தது இந்த நிலத்தில் நடக்கும். இது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், நடக்கும். அதுக்கு முன்னாடி இதை தடுக்கணுமா? உன் உடன் பிறந்தான் கைகளை இறுக பிடிச்சுக்க. வழியே கிடையாது, வழியே கிடையாது. நாம் வெல்வதை தவிர இந்த இனம் மீள்வது எழுவது வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. அப்ப என்ன பண்ணலாம்? ஒற்றுமையா நின்று நான் நிறுத்துற தேவேந்திரா, பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற தேவேந்தருக்கு மறவர் நாடார் கோணார் எல்லாரும் போட போறியா? மீனவர் எல்லாம் போட போறியா? கருணாநிதி மகன் நிறுத்துற தேவேந்தருக்கு, ஸ்டாலின் நிறுத்துற தேவேந்தருக்கு நீ எல்லாம் போட போறியா? இதாண்டா முன்னாடி இருக்கிற அரசியல். பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துற மறவருக்கு தேவேந்திரர் நாடார் கோணார் மீனவர் பறையர் எல்லாம் போட போறியா? இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துறவருக்கு போட போறியா? இல்ல நடிகர் விஜய் நிறுத்துறதுக்கு போட போறியா? இல்ல எடப்பாடி பழனிசாமி நிறுத்துறதுக்கு போட போறியா? எதுக்கு போட போற? இந்த நிலத்தில் உனக்கு நிகழ்ந்த பிரச்சனைக்கு எவன் வந்தான்? உன் உடன் பிறந்தவன், உன் மகன் பிரபாகரன் பிள்ளை. என்னை விட்டு எவன்டா வந்தா? உனக்கு எவன் வந்தான்? உன்னை அடித்தால் இந்த மண்ணிலே ஒரே ஒருவனுக்கு தாண்டா வலிக்கும், எனக்கு தான். இந்த நிலத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் 4 பேர். ஒன்னு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. 4 பேரை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்றா, கட்சியை கழிச்சிட்டு நம்ம வேற வேலைக்கு போலாம்டா. சொல்றா, கச்சத்தீவை கொடுத்தவன் யாரா? அவன். கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்த வர்றா இவன். தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு யாரா சுட்டவன் யாரா? அவன். சூட அனுமதிச்சு யாரா? இவன். எதையாவது ஒண்ணு சொல்றா. மீத்தேனியத்தை கொண்டு வந்தது யாரா? அவன். கொண்டு வர விட்டவன் யாரா? இவன். கல்வி மாநில உரிமை எடுத்துட்டு போனது யாரா? அவன். எடுத்துட்டு போகும்போது பல்ல கட்டி நின்னவன் யாரா? இவன். இவங்களை தவிர வேற ஏதாவது பிரச்சனை காரணம் இருக்காடா? சொல்லு. அதான் போட்டியடா. கருணாநிதிக்கு 20 வருஷம் கொடுத்தா, ஜெயலலிதாவுக்கு 20 வருஷம் கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா. கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டா, எடப்பாடிக்கு 4 வருஷம் கொடுத்துட்டா. வாழ்ந்து பார்த்துட்டீல. ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன், உன் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகனுக்கு ஒரே ஒரு முறை 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்து பாடுறா. பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரனால என்பாரா? என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்ததா, 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு. அந்த கனவு இங்க இருக்குடா. டேய், அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று தாண்டா என்கிட்ட இல்ல பணம் காசு. ஆனா எனக்கிட்ட இருக்க அறிவு, சிந்தனை, ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மயிராண்டிக்கு இல்லடா, எவனுக்கு இல்லடா. செயல்படுத்த படை இருக்கு, பணம் இல்ல. நான் எடுத்து வைக்கிற அரசியலை கொண்டு போய் சேர்க்க ஊடகம் எனக்கு ஒத்துழைக்காது. மரத்தோட பேசுறாரு, மலையோட பேசுறாரு, கடலோட பேசுறாரு, தண்ணியோட பேசுறாரு. பைத்தியக்கார பயல. நிலம், நீர், தீ, வலி, விசும்பு 5ம் கலந்த மயக்கம் தாண்டா உலகம். இது இல்லைன்னா உலகத்துல எந்த உயிரோட பிச்சைக்கரப்பட போட. இந்த பீகார்ல 6 மாவட்டத்தில் யுரோனியன் தாய்ப்பால்ல கலந்துருச்சுன்றான். 76 விழுக்காடு 76 விழுக்காடு பிள்ளைகள்லாம் குறையோட பறக்குதுங்கிறான். டேய், 6 மாவட்டத்தில் பீகார்ல. நான் சொல்லும்போது சிரிப்பான். கால்நடைக்கு மேய்ச்சல் நிலத்துக்கு போய் நான் போராடும் போது அவ்வளவு பிரச்சனையை பண்றான். போலீஸை கூச்சி நுழையாத மேய்ச்சல் நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு சத்தம் போடாம இந்த மாதிரி ஒரு அரைக்குள்ள கால்நடைக்கு மாண்டாண்டு நடத்திட்டு இருக்காப்ல டிஎம்கே. எப்படி மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டும், கால்நடைகள் நம் செல்வங்கள், அதற்கு இது மேய்ச்சல் நிலங்களை ஒதுக்க வேண்டும், சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப பாதுகாப்பு, கால்நடைகள். இப்ப தெரியுதா யாரு?
அடிக்கிற அடி அப்படியே அடிக்கிற ஆளம். பக்கத்துல இங்க வாங்க, இப்படி வாங்க அண்ணன் பக்கத்துல, இப்படி வாங்க, இப்படி வாங்க, நில்லுங்க. சுட்டுக்கிட்டே இருப்பாப்ல. எப்படி? என் துவக்கில் இருந்து போற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு. ரெண்டும் சேர்ந்து வெடித்தால்தான் இனத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியுங்கிறப்ப இதாண்டா மாசத்துன்னு சொல்றான். மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசிய விடுதலைக்கும் வேறுபாடுல இருந்து ஒண்ணுதாங்கிறான். சீமான்ங்கிறவன்டா 5.5 அடிடா, 5.5 அடி பிரபாகரன் கையில் வந்த தோட்டாடாது. நீ நினைச்சிருக்க அதோ சீமான் ஒருத்தர் நின்று போயிட்டு இருக்கான்ட்டு. இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினைக்கிறியாடா? நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரிடா என் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ற மாபெரும் வீரன் பிரபாகரனின் மகன்டா, பிள்ளைகள்டா. நாங்க என்ன நினைக்கிற நீ? நாங்க ஒவ்வொருத்தனையும் 2,80,000 வீரர்கள் சிங்களத்துல, வெறும் 25,000 வீரன் என் தலைவனிடத்துல. 25,000 வீரன் 2,80,000 வீரனுக்கு சமம். ஏன்னா ஒரு புலி மறவன் 500 சிங்கள வீரனுக்கு சமம். நீ கூட்டத்தை பாக்குற, அது கூடும் கலை, ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது. புரியுதா உனக்கு? ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை, குட்டியச்சவர் இல்ல. மழை பெஞ்சா காத்தடிச்சா கரைகிறதுக்கு. ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்புச்சு. 260 வழக்க போட்டு இன்னும் நின்று போயிட்டு இருக்கேன் பாரு, இன்னும் நின்று போயிட்டு இருப்பேன். தயவு செய்து என்னை கைது பண்ணி கெஞ்சுற ஒரு தலைவன் இந்திய நாட்டில் நான் ஒருத்தன் இருக்கேன். பிளீஸ் அரெஸ்ட் மீன். ஏன் ஒரு புரட்சிக்காரனை, ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்கும்டா, சிதைக்காதுடா. அங்க போய் விட்டின்னு வச்சுக்க, இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல, படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்க, ஒரு இப்பவே எந்த கேள்விக்கும் பதில் இல்லை வந்துட்ட கொலை அத்துப்புருவேன். இருக்கா தம்பி? இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், சிவநாட்டத்தை பார்த்திருப்ப, அதையும் சினிமால தான் பார்த்திருப்ப. சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பார்ப்பேன். நீ எவனுமே தப்பிக்க முடியாது. எந்த கேள்வி உனக்கு இருக்க அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன். இந்த ஓரத்தில் நின்னுக்குருவேன், இது மாதிரி கட்டிடுவேன், பரம்புக்குண்டா பரம்புக்குள்ள கட்டிடுவேன், வேட்பாளர் உட்கார வச்சிருவேன், போட்டு கட்டுவேன். என் ஆட்சியில ஆத்தா பெரியமா அப்பா, என் ஆட்சியில உன் மகன் ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாடை எப்படி உருவாக்குறேன் பாரு, எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குறேன் பாரு, இங்க பாரு இங்க பாரு, நீ 1000-500 கையேந்தாம வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறேன் பாரு, படிப்பை எப்படி கொடுக்குறேன், மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன், தண்ணீரை எப்படி கொடுக்குறேன் பாரு, நீ பாரு எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன். இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா, இந்த பாருப்பா சிங்கப்பூர், சிங்கப்பூர் இந்த இருக்குப்பா, சிங்கப்பூர் நடக்குதுப்பா. நீ என்னை தப்பிக்க முடியாது. இவன் மாதிரி பிக்காரி பயலாடா நானு. மோட்டர் பிக்கு தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவன்டா தெரியுமா கொப்பனா பைத்துக்காரப்பட கார் விடுவான. நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன். அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் கொண்டு கொடுப்பேன். ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கர், வீட்டில் மாட்டி வை. அவன் தான் சொல்லியிருக்கான், அறிவை தேடி ஓடு, நாளை வரலாறு ஒரு நிலையில தேடி ஓடி வரும்னு. தயவு செய்து மாட்டும்பேன்னு பேசியிருக்கேன். மாவீர தினத்துல தான் பேசினேன். இவங்க சீரியஸா பேசிட்டு இருக்காங்க கார் தரம்ட்டு. சோறு இல்லாம கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா காரு, எனக்கு எதுக்குப்பா காரு? எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல. பிரபாகரன்கிற பேரை உச்சரிக்க பயந்தாண்டா. நீ எழுதி வச்சுக்கடா டே, என் தலைவன் மேல ஆணையிட்டு சொல்றா. 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கேன். இந்த 8 அதுவே 16 ஆயிரும்டா. நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளனு வச்சுக்கடா, 20க்கு மேல ஏறி பல இடத்த நான் வென்றுவேன்டா. ஒண்ணு நான் ஆட்சி அமைப்பேன், இல்ல நான் இல்லாம எந்த கொம்பனுங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கப்புறம் பாரு சீமான் ஜெயிக்க போறான்னு வந்துட்டா எனக்கு முன்னாடி பேசுவான்டா. பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுங்க உலகத்துல. விடுதலை பேசுவான் பேசுவான் அவன் பயணம். எல்டிடி எல்டிடி தி பர்ஃபெக்ட். நீ எழுதி வச்சுக்க பேசுவான். இன்னைக்கு எவனாவது தமிழர்னு பேசுறானாடா? இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் பிறந்த நாள ஒரு அரங்கத்துல கொண்டாடிட்டு இருக்கோம்டா. எழுதி வச்சுக்கடா, அரசு விழாவாக உன் அண்ணன் நடத்துங்க. அரசு விழா
இவன் கொண்டாட மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா இவன் நேர்மையின் நேர் வடிவம். அவன் திருட்டு பய, அவன் முள்ள மாதிரி பய, முடிச்சிருக்கிறவன். அவன் நாட்டை காப்பாற்ற வந்தவன், இவன் நாட்டை விற்கிறவன், திருடி திங்கிறவன். அவன் மலையை காப்பாத்தவன், மரத்தை காப்பாத்தினவன். உனக்கு தெரியுமாடா, ஒரு சவுக்கு ஒரு தேக்கு மரத்தை வெட்டினதுக்கு 1,00,000 மரத்தை நட்டுட்டு வான்னு தண்டனை கொடுத்தவன். அப்பேற்பட்ட வீரவன். அவன் மரமெல்லாம் இருக்குடா நாட்டுல. அவன் படையும் அவன் தான்டா அங்க இல்ல. அவன் பிள்ளைகள் நாம இருக்கும்டா. லட்சிய உறுதியோட நில்லுங்கடா. நீங்க ஒண்ணு, உனக்கு எந்த வேலையும் நான் தரல, சொல்றத மட்டும் கேட்டு. உனக்கு ஒரு கோடு போட்டிருக்கனா, விசில ஊதிட்டனா ஓடி போய் வெற்றி கொட்ட தொட்டு, வேற எதையும் எட்டி பார்க்காத. நீ எங்க ஓட்டு போடுவ அங்க நின்று. எப்படி நிக்கணும்? நம்ம பாட்டன் சுந்தரலிங்கம் மாதிரி நிக்கணும். எப்படின்னு சுந்தரலிங்கம்? டே மன்னர் கட்டப்பொம்மரு ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சு, வெள்ளக்கார ராணுவம். சுந்தரலிங்கம் வா போலாம், தலைமறைவா இருந்து நம்ம போராடலாம்னு. இல்ல இல்ல, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. இல்ல சுந்தரலிங்கம் வானா. ஏன்னா பாட்டன் வெள்ளையத்தவன் இறந்துட்டால போர்ல, இருக்கிறது சுந்தரலிங்கனார் மட்டும்தான். நீ வா சுந்தரலிங்கம், நம்ம போய் தலைமறைவா இருந்து போராடலாம். என்னையை தாண்டித்தான் வெள்ளையன் படை இந்த கோட்டையை தொடணும்னு. டேய் டேய், நீ டேய் ஒற்றை மகனாக கோட்டை வாசல நின்று வெள்ளையன் படை ஏற்றி 8 நாள் சண்டை ஓட்ட மரவண்டா நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்கம். நம் தலைவன் கரும்புலி படையை உருவாக்கினார் என்றால் சுந்தரலிங்கம் அவருடைய அருமை உயிருக்கு உயிராக நேசித்த காதலி வடிவும் சேர்ந்து உடலிலே மண்ணனை கொட்டிக்கிட்டு வெடிக்கடங்களை போய் விழுந்து வெடிச்சாங்கடா. அப்படிப்பட்ட வீரன் மாதிரி நிக்கணும்டா. எவன் வந்தாலும் சரி, எத்தனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு 10,000 கூட, 5,000 கூட, 6,000 கூட, பிரியாணி கூட. என் பூத்துல என்னையை தாண்டி தாண்டா நீ வெற்றியை தோணும். என் பூத்துல என்னுடைய கோட்டு ஓட்டு தாண்டா. ஒன்னுடா, உன்னோட பிறந்தவன் ஆத்தாள் அப்பன் சின்னத்தன் பெரியத்த மாமன் பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு, கல்யாணம் பண்ண பொண்ணு, மாமன் எல்லாரும் கூட்டி வச்சுக்கடா. நின்று 8 பேர் 10 பேரை சேர்த்துக்கு நின்று விட்டுறாத. டேய், நம்ம வெற்றி நம்ம கட்சியின் வெற்றிலடா, நம்ம பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றிடா. நம்ம மண்ணும் மக்களும் இனமும் மானமும் பாதுகாப்பா வாழணும்னா நம்ம வென்றே தீரணும்டா, வழி இல்லடா. தலைவனின் பிறந்த நாள்ல நீங்க அந்த தலைவனின் படத்து மேல சத்தியம் பண்ணி உறுதி எடுத்துக்கிட்டு களத்தில் நில்லுங்கடா. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அவன் இல்லடா, அவன் முன்னவன். 500,000 ஆண்டுகளா தூக்கி வந்த கனவை அவன் சுமந்தாண்டா. அவன் மகன் நான். என் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமந்து நிக்கிறேன். அதனால பாரம் அதிகம். போட்டு குழப்பிடாத, குறுக்கு மறுக்கா ஓடாத. ஈடுபாட்டோட நிக்கிறதுனா நில்லு, இல்லைன்னா வெளியேறி விலகி நில்லு. எனக்கு படிக்கல்லா இல்லைனாலும் தடைக்கல்லா இருந்துராத. எனக்கு தோளுக்கு துணையா இல்லைனாலும் தொல்லையா இருந்துராத. என் அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா நின்று அது மேன்மையானது. தயவு செய்து சொல்றது கேளு. என் தலைவனின் படையில் பார்வைக்கு விரல் நீட்டிய திசைக்கு பாய்ந்த மறவர்கள் அந்த படையை கட்டினான். நான் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் படையை கட்டி எழுப்புறேன்னு நம்பிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்தாத, சொல்றத கேளு. யாரை நிறுத்தினாலும் உன் உடன் பிறந்தவன் உடன் பிறந்தவள் வெல்லணுங்கிற வெறியோட நிக்கணும். நமக்கு வெற்றி ஒன்றை தவிர நம்ம இனத்தின் விடுதலைக்கு ஒண்ணு இல்லை, வழியே கிடையாது. நம்ம வென்றே தீரணும். இன்னைக்கு உறுதி எடுத்துக்க. பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல, தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு. அது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். இதய சுவற்றில் எழுது, மதில் சுவற்றில் எழுது, எல்லாருக்கும் எழுது. நம்ம அக்காவுக்கு கல்யாணம், மகளுக்கு சடங்கு, பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அண்ணன் எழுதியிருக்கேன். எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு 1 ரூபாப்பியோ 100 ரூபாப்பியோ 1000 ரூபாப்பியோ சொந்தக்காரனை புறம் கூப்பிடு. எந்த கட்சியில் இருக்கு, ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வா, வா வாடா. நடிகனுக்குத்தான் கூட்டம் கூடுமா, தற்கொலை பை தான் கூடுவானா, தத்துவ காரணம் கூட முடியும். தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம். இனமானத்தோட கூடுவோம். எப்படி கூடுவோம்? குடும்பம் குடும்பமாக கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து கூடுவோம். லட்சக்கணக்கா கூடுவோம். அங்க போடுவேன் பரமக்குடி அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன். முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம்னு ஒன்று போடுவேன். தம்பி தங்கச்சி நல்லா கேட்டுக்க. அதுல 4 தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம்.
அதனால என்ன பண்ணு, நீ வராத, உன் பரம்பரையே வரணும். அண்ணே பாட்டி ரொம்ப உடம்பு, ஆம்புலன்ஸ்ல அது ஏத்திட்டு வந்து அங்க படுக்க வை, கட்டில் உட்கார. என்ன பண்ணுவே தெரியாது, வரணும். நீ இல்ல வராத, நீ வர்றதுன்னா வராத. அம்மா அப்பா பொண்ணு எடுத்தேன் தெருவுக்கு மாமன் மச்சன் பரம்பரையே வரணும். பரமக்குடினா அங்க 5000 பேர் உட்காரணும். ராமநாதபுரம் அங்க என்ன முதுகுலத்தூரா திருவடானையா போட்டு ராமநாதன் தனி வச்சிருப்பேன் தம்பி, கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன். ராமநாதபுரம் இது முதுகுலத்தூர் பரமக்குடி இங்க போட்டிருப்பேன். இந்தியாவை யாரும் ஆள்றது இல்லை, இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காண்டா. அங்க நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லடா. தமிழ்நாட்டை யாரும் ஆள்றது இல்ல, நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டான்டா. இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள். அவனுக்கு தெரியும்டா இந்த மகனை விட்டா வழி இல்லைன்ட்டு. இந்த நிலத்தை யார் ஆள்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள். பிடிச்சுக்குவான். அன்னைக்கு ஒன்னுக்கு என்ன மைக்குன்னு ஏதோ ஒண்ணு கொடுத்தாண்டா, அது எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப சிக்கனாண்டா மொத பெட்டியில என் விவசாய சின்னத்தை வாச்சா திறந்துடாங்க. அதுல கலப்பைய குறுக்கால போட்டிருக்கனால நல்லா பளிச்சுன்னு வேற தெரியும்டா. கிட்ட பார்த்தா என் மூஞ்சி வேற தெரியும்டா. போட்டுருவான்டா. 234 தொகுதியிலையும் பெட்டியில நம்ம படம் இருக்கும்டா. விவசாயி உதயசூரியன் 230 இருக்காது, கை இருக்காது, தாமரை இருக்காது, ரெட்டால இருக்காது. நாம இருப்போம்டா. ஏன்டா நாம தான்டா இங்கே பெரிய கட்சி, நம்ம தான் பெரிய கட்சி. நம்பிக்கையோட போடு, களத்துல நில்லு. இன்னையிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு. பிப்ரவரி 7 பேரழிச்சா கொண்டுடா, உலகம் திரும்பி பார்க்கணும். இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை, எவனும் நடத்த போறதும் இல்லை. இது யாரால் சாத்தியம்? பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகளால் தான் சாத்தியம். அவ்வளவு ஒழுங்கு. பிரபாகரன் கட்டியது விடுதலை புலிகள் என்கிற இராணுவம், அவன் பிள்ளை கட்டுவது நாம் தமிழர் என்கிற அரசியல் படை. அது கருவி எந்தவில்லை, சீருடை அணியவில்லை. ஆனாலும் இதுவும் அதே நோக்கத்திற்காக நிற்கிற மக்கள் அரசியல் படை, கருத்தியல் படை. அது கருவி ஏந்திய படை, அது ஆயுதம் ஏந்திய படை, இது அறிவாயுதம் ஏந்திய படை. மறுபடியும் சொல்றா, திமிரா படா. நம் தலைவன் ஏந்திய ஆயுதத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தார்ட்ட இருந்துச்சுடா. நம் பாட்டன் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், பண்டாரவண்ணியன், பெரும்புடுகு முத்தரையர், பாட்டி வேலுநாச்சியார் எல்லா முன்னவர்களும் தூக்கி ஆயுதத்துக்கு எதிராக இவனுக்கு ஆயுதம் இருந்ததுடா. ஆனால் இவன் பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள், நாம் தூக்குற அறிவாயுதத்துக்கு எதிராக இந்த உலகத்தில் எவனுக்கிட்டையும் ஆயுதம் இல்லடா. அதனால திமிரா நில்லு. எவனாவது கேள்வி கேட்டு தப்பிக்க சொல்றா பாப்போம், இல்ல நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா பாப்போம். என்னை விடுறா, நான் நிறுத்துற பிள்ளைகள்கிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட இங்க பேசிட்டு போனாடா. மகிழி நீங்க பேசிட்டு போனல, சரியா 15 வருஷத்துல வந்து நிப்பா பாடுறா, என்னை உட்கார வச்சு அவ பேசுவாடா. நீ கிட்ட போக முடியாது. அவ ஒருத்தா நினைக்காத, இது மாதிரி 1000 பேர் இருக்கா. புலிக்குட்டி அடகாத்து வச்சிருக்கேன், அடகாத்து வச்சிருக்கேன். திடீர்னு தாரிகானு என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க, எப்படி பேசுறான்னு இன்னும் பல 1000 அணுகுண்டுகளை ஏவுவேன். இன்னும் 4 இருக்குல்ல, 2 மாசம் 3 மாசம் இருக்குல்ல, பாரு நீ என்னென்ன பாடுபடுத்துறேன்ட்டு. அதனால என்ன சொல்றதை கேட்டு ஒற்றுமை நின்று வேலை செய். ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல்ல படையின் வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை. தலைவர் சொல்லுகிறார், 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம், 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்று. 5 பேர் ஆனாலும் ஈடுபாட்டோட இருங்கள். இப்படி இருந்தால் வலிமை இல்லை, இப்படி இருந்தால் உறுதியாகிறது. என் உடன் பிறந்தார்களே, ஒற்றுமையாக நின்று வெல்லப்பாருங்கள். இதை விட்டால் வாய்ப்பில்லை, வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு. எதிரியின் பலகீனத்தை கவலைப்படாதே, உன் பலத்தை பெருக்கு.